உங்களோட கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே உங்களோட சமூகத்திலே நிற்கிறோமே, அதுக்காக உண்மை சோத்திரிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த காலை வேளைக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராயணை உங்களோட கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்குறோம். நீர் வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த ஆராயணை மூலமாக ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம் கர்த்தாவே. பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கை பதவிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய சிந்தைக்குள்ளே எங்களை நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே நாங்களும் உண்மை ஆராதிக்கவும் போற்றவும் மையப்படுத்தவும் எங்களையும் ஆண்டவரே பலப்படுத்தும் திடப்படுத்துங்க கர்த்தாவே. மக்களாக இருந்து நாங்கள் ஆண்டவரே இயேசுவே இந்த ஆராயணையிலே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த நீர் ஒருவர் மாத்திரம் நடத்த முடியாது செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். பேசுகிற ஆண்டவரே சகோதரனை நீ அதிகமாக ஆசீர்வதிச்சு நடத்துகிற சகோதரனை கூட இருந்து வழிநடத்த முடியாது. உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அனைவரும் உட்காருவோம். நான் பாடலன் 69 இதுவரை செய்த செயலுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நெருக்கடிகள் மத்தியிலும் எங்களோடு கூட இருந்து சகலத்திலும் அவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துகிற அந்த வல்லமுள்ள தேவாதி தேவனை அவர் நாம் மையப்படுத்தி இந்த பாடலை நாம் படிப்போம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தனியமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய கடலாலைந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. இசைகளும் கோர்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் காண்கிறேன் தயவாய் பாடுவேன் நன்றி. காண்கிறேன் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே
இன்னைக்கு நம்முடைய தளர்ந்து போன கைகளை இன்னைக்கும் திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை தூக்கி விடுகிற தேவாதேவனாக இருக்கிறார். ஆகையால் எப்பொழுதும் அவர் தளர்ந்து போன எங்களை திடப்படுத்தி அல்லாடி நிற்கிற எங்களை உறுதியாய் நிற்கத்தக்கதான அந்த உத்தமமான வாழ்க்கைக்குள்ளாக எங்களை நடத்துகிற அந்த வல்லமுள்ள பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனை நாம் மையப்படுத்தத்தக்காக 710வது பாடலை படிப்போம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உறுதியற்ற உள்ளங்களை திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். உறுதியற்ற உள்ளங்களை திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். அநீதிக்கு பழிவாங்கும் தெய்வம் வருகிறார். அநீதிக்கு பழிவாங்கும் தெய்வம் வருகிறார். விரைவில் வந்து உங்களை விடுவிப்பார். விரைவில் வந்து உங்களை விடுவிப்பார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை. தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை. மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வார்கள். மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வார்கள். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப் போகும். சஞ்சலமும் தவிப்பும் அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கடந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். பார்வையற்றோர் கண்களெல்லாம்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த சிறியர்கள் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு இச்சிறியரில் ஒருவரே அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று அந்த சிறியவர் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு பேசினார். சிறியவர்கள் என்றால் நாம் என்ன எண்ண முடியும்? இந்த உட்கார்ந்திருக்கின்ற இந்த சிறியவர்களை போன்று இந்த சிறியவர்களை இயேசு சொல்லவில்லை. அது பிள்ளைகள் என்று மேலே அவர் முதலாம் வசனத்திலிருந்து வரும்போது பிள்ளைகள் என்று ஆரம்பிக்கின்றார். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு இயேசு பேசினார். அது இந்த சிறு பிள்ளைகள். இங்கே ஆண்டவர் சொன்ன சிறியவர் என்று சொல்லுவது யாரை அவர் குறிப்பிட்டு சொன்னார்? இந்த சிறியவர்களை ஒருவனை கூட நீங்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவை எப்போதும் தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். யாரை நாம் சிறியவர்கள் என்று சொல்லுகின்றோம்? யாரை சிறியவர்கள் என்று சொல்லுவோம்? இப்போது இங்கே இவர்களெல்லாம் சிறுவர்கள் என்று சொல்லுகின்றோம். ஏன் இவர்களை சிறுவர்கள் என்று சொல்லுகின்றோம்? இவர்கள் வளர்ச்சி அடையாதவர்கள். இவர்கள் எல்லாவற்றையும் சரியாக நிதானிக்க தெரியாதவர்கள். வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்ளக்கூடாதவர்கள். ஆகையால் இவர்களை சிறியவர்கள் என்று சொல்லுகின்றோம். பெரியவர்கள் என்று யாரை சொல்லுகின்றோம்? வளர்ந்தவர்கள், வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொண்டவர்கள், அவ்வாறு அங்கே நிதானிக்கக்கூடியவர்கள், அவர்களை பெரியவர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆகையால் சிறியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையிலெல்லாம் இந்த சிறியவர்களிடத்திலே வளர்ந்தவர்களை போன்ற செயற்பாடுகள் அவர்களிடத்திலே இருக்க முடியுமா? வளர்ந்தவர்களைப் போல சிந்திப்பார்களா? வளர்ந்தவர்களைப் போல செயல்படுவார்களா? வளர்ந்தவர்களைப் போல நடந்து கொள்வார்களா? அவ்வாறு இல்லை. அந்த வளர்ந்தவர்களை விட இவர்கள் குறைவுள்ளவர்கள். ஆகையால் ஆண்டவர் அந்த சிறியவர் என்று சொல்லி யாரை சொன்னார் என்றால் குறைவுள்ளவர்கள், குறைவுள்ள சகோதர சகோதரிகள். அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு சிறியவர்களாகத்தான் பார்க்கின்றார். விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள், வாழ்க்கையிலே பலவீனம் உள்ளவர்கள், சுயத்திலே அவர்கள் வலிமை கொண்டு வாழக்கூடியவர்கள், மாம்ச இச்சைகளுக்குள்ளே அவர்கள் அடிமைப்பட்டு வாழக்கூடியவர்கள், இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய ஆவிக்குள்ளே இருப்பவர்கள், தங்களை நேசிக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே இருப்பவர்கள், இப்படிப்பட்ட வாழ்வுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவ்வாறான வாழ்விலே குறைவுள்ளவர்களாய் வாழுகின்ற எல்லோருமே சிறியவர்கள்தான். அதைத்தான் சிறியவர் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே வளர்ந்தவன் என்றால் அவன் நிறைவுள்ளவன் என்பதைப் போல குறைவுள்ளவன். யார் குறைவுள்ளவன்? இங்கே யாராவது குறைவுள்ளவர்கள் தேவனுக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? குறைவுள்ளவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். நான் இன்னும் குறைவுள்ளவன் தான் என்று சொல்லக்கூடிய. ஆமேன். நான் கூட உயர்த்தத்தான் செய்வேன். நான் குறைவுள்ளவன் தான். என்னிடத்தில் எத்தனையோ குறைவுகள் இருக்கின்றது. வாழ்க்கையிலே நிறைவுள்ளவன் என்று சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. எல்லோரிடத்திலும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுவதைப் போல் நாம்
பல காரியங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும்போது சொல்லுகிறார், நான் என்னிடத்தில் அங்கே குற்றத்தை காணாவிட்டாலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை. ஏனென்றால் என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் அவர் நியாயம் விசாரிக்கும் போது எனக்குள்ளும் அங்கே குறைகளை நான் காணத்தான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்கள் எல்லோரும் நீங்கள் கைகளை உயர்த்தினீர்கள், குறைவுள்ளவர்கள். அப்படியானால் இந்த குறைவுள்ளவர்களைத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் இச்சிறியவர் என்று சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட சிறியவர் ஒருவனை கூட நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த சிறியவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த கீழே உள்ள வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு, அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாக கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இங்கே ஆண்டவர் இவ்வாறு ஒரு ஆடு காணாமல் போனால் ஒன்றுதானே போய்விட்டது, போகட்டும், இதை போய் தேடி திரிவதா? இவன் இப்படிப்பட்டவன், இவன் கெட்டுப்போய் விட்டான், இவன் திருந்தவே மாட்டான், இவனுக்கு போய் புத்தி சொல்லி பிரயோசனமே இல்லை, இவன் எந்த காலத்திலும் இவன் திருந்த மாட்டான், அற்பமாய் எண்ணுகின்ற வாழ்வெல்லாம் இவர்களெல்லாம் ஜெபிப்பார்களா? இவர்களெல்லாம் சபைக்கு போவதற்கு தகுதியுடையவர்களா? இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுவதற்கு தகுதியுடையவர்களா? இவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு தகுதியுடையவர்களா என்று அற்பமாய் ஒருவனை கூட அற்பமாய் எண்ணுவதற்கு இயேசு அதை அனுமதிக்கவில்லை. அவர் யாரையும் நீங்கள் ஒருவரை கூட அற்பமாய் எண்ணக்கூடாது. அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆடு 100 ஆடிலே ஒரு ஆடு சிதறி போனால் அவ்வாறு சிதறி போனதை அவன் என்ன செய்வான்? 99 இங்கே எல்லாம் சரியாக இருக்கின்றது, நல்லவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல விசுவாசமுள்ளவர்கள், நல்ல பாரமுடையவர்கள், நல்ல வைராக்கியமுடையவர்கள் என்கின்ற அந்த வாழ்க்கையை விட்டு இப்போது ஆண்டவர் எதை சொன்னார்? அந்த காணாமல் போன ஒரு ஆடு. ஏனென்றால் இந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை அவன் அதை அற்பமாக எண்ணி அது போய்விட்டது, அதுக்கு அடங்கி இருக்க தெரியவில்லை, அதுக்கு ஒற்றுமையாக இருக்க தெரியவில்லை, அது அன்பாய் இருக்க தெரியவில்லை, வாழ தெரியவில்லை, போகட்டும் என்று அவ்வாறு அதை அற்பமாய் எண்ணக்கூடாது. அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்களே சொன்னார், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். யார் சிறியவன்? வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாவத்திலே, ஏதோ ஒரு பலவீனத்திலே, ஏதோ அவனுடைய மாம்சத்துக்குரிய ஏதோ ஒரு இச்சையிலே, சுயத்திலே ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கெட்டுப்போனவர். வாழ்க்கையிலே கெட்டுப்போனவர், கெட்டு போய்விட்டான். அவனுடைய நடத்தைகளை பார்த்து கெட்டு போய்விட்டான். அவனை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு அந்த கெட்டு போனவனை என்ன செய்யவில்லை? அவர் அற்பமாய் எண்ணவில்லை. இவர்கள் எல்லாம் கெட்டு போய் விட்டார்கள், இவர்களை இனி திருத்த முடியாது, இவர்கள் திருந்த மாட்டார்கள். அந்த காரியங்களிலே, அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே இவ்வாறு அற்பமாய் எண்ணுகின்ற அந்த வாழ்க்கையை குறித்து எப்படி நாம் அற்பமாய் எண்ணுகின்றோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 22ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இங்கே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்று 2ஆக பிரிக்கின்ற அந்த காரியத்திலே பேசும் பொழுது 22ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:35 24:35 25:30 மன்னிக்கவும் 25:35 வாசிப்போம்.
வாசிப்போம் 25. 35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அங்கே நாம் வாசித்தோம், அந்த நாம் ஏற்கனவே வாசித்த அந்த மத்தேயுவிலே வாசித்ததை போல இந்த சிறியரில் ஒருவராயிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு சித்தமில்லை என்றார். இங்கே ஆண்டவர் அந்த சிறியர் யார் என்பதை குறிப்பிட்டு பேசுகின்றார். அந்த சிறியவரெல்லாம் யார் என்றால் என் சகோதரர். அந்த என் சகோதரர் என்கின்ற அந்த சிறியவர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அவர் எப்படி பசியாக இருக்கின்றார்? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்குரிய காரியங்களிலே, பரிசுத்தத்துக்குரிய காரியங்களிலே, தேவபக்திக்குரிய காரியங்களிலே அவனால் வாழ முடியாமல் அவன் விளைவினப்பட்டு அவன் ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே போகும் பொழுது அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அவனிடத்தில் பட்சமாய் போய் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும்படிக்கு ஆகாரத்தை, நான் பசியாய் இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். அப்படி பசியாய் அப்படி வாழ்க்கையிலே தொய்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள், சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள், பலவீனப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு யார் ஆகாரம் கொடுக்கின்றார்? அப்படி பசியாக இருக்கிறவர்கள், தொய்ந்து போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு வாழக்கூடியவர்களை இவர்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருந்து கொண்டு இப்படி வாழ்கிறார்களே, இவர்கள் எல்லாம் சபையில் இருந்து கொண்டு இப்படி வாழ்கிறார்களே, இவர்கள் எல்லாம் ஒரு சபை குடும்பத்தில் இருந்து கொண்டு இப்படி வாழ்கிறார்களே என்று அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க மனதில்லாமல் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை அற்பமாய் எண்ணுகின்ற வாழ்வு. நிர்வாணியாயிருந்தேன், ஆடை தந்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அவன் இந்த பாவியும் ஒரு பாவத்திலே அவன் நிர்வாணமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அந்த பாவத்திலே அவன் பாவம் செய்து மற்றவர்களெல்லாம் அவன் இப்படிப்பட்டவன், இவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இவன் இப்படி செய்து விட்டான், இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத அவருக்கு விரோதமான இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இப்படி சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று எல்லோரும் நிர்வாணியாய் பார்ப்பதை போல வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றார்? அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கின்றான். அந்த சிறியரிலே அவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவனுடைய அந்த நிர்வாணத்தை, அவனுடைய அந்த பாவமான காரியத்தை அவன் மூடத்தக்கதற்கு ஏதுவாக அவனுக்கு ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கத்தக்கதற்கு ஏதுவாக, அவனை அதிலிருந்து ரட்சிக்கத்தக்கதற்கு ஏதுவாக அவனுக்கு அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை கொடுத்து அவனுடைய காரியங்களை அவன் அங்கே மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நிர்வாணத்தை காட்டாதபடிக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நிர்வாணத்தை தெரியப்படுத்தாதபடிக்கு அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கின்றானே. ஏன்? அவன் சகோதரன், சிறிய சகோதரன், அவனை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆகையால் இப்பொழுது அந்த வஸ்திரம் இல்லாதிருந்தவனுக்கு நீங்கள் வஸ்திரம் எனக்கு தந்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், எல்லாரும் பாவம் செய்தால் இவன் தேவனுக்கு உண்மை இல்லாதவன், இவன் சபைக்கு உண்மை இல்லாதவன், இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மை இல்லாதவன், இவன் விசுவாசிகள கூட்டத்துக்கு இவன் ஆகாதவன், இவன் ஐக்கியத்துக்கு ஆகாதவன் என்று பாவம் அவனுடைய வாழ்க்கையிலே
அவனை அந்நியனை போல புறம்பாக்கி வைத்து பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவன் அந்நியனாயிருக்காதபடிக்கு அவனை சேர்த்து கொள்ளுகின்ற வாழ்வு, அவனை அன்பு செய்கின்ற வாழ்வு, அவன் மேல் நம்பிக்கை கொள்ளுகின்ற வாழ்வு, அவன் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாக அவனுடைய வாழ்வை மாற்றும்படிக்கு அவனுக்கு இரக்கம் செய்கின்ற வாழ்வு, நன்மை செய்கின்ற வாழ்வு, அவனெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறபடினால் இவரெல்லாம் ஒரு அந்நியனை போல, ஒரு புறம்பானவரை போல இவர்களோடையெல்லாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது, இவர்களோடையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசக்கூடாது, இவர்களெல்லாம் ஒரு மோசமான தேவனை தூசிக்கின்ற தேவனுடைய நாமத்துக்கு அபகீர்த்தி கொண்டு வந்த சாட்சி இல்லாத வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் மேல் அந்த ஒரு விதமான ஒரு அன்பற்ற தன்மைகளை கொண்டு அப்படிப்பட்டவர்களை ஒரு அந்நியர்களைப் போலவே வைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அவனை சேர்த்து கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் அவர்களை சிறையாக்குகின்றது, பிசாசு அவர்களை சிறையாக்குகின்றான், இந்த உலகத்தினுடைய மாயைகள் இச்சைகள் அவர்களை சிறையாக்குகின்றது, அவருடைய சுயத்தினுடைய வலிமை அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றது, மாமிசத்துக்குரிய இச்சைகள் அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறைப்பிடித்து பாவத்திலே சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் வாழக்கூடிய அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்விலே ஜீவிக்கக்கூடியவர்களை இவர்களெல்லாம் அங்கே பாவம் செய்து பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டார்கள், உலகத்துக்கு அடிமையாய் போய்விட்டார்கள், மாம்ச இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விட்டார்கள் என்று அந்த சிறையில் இருக்கிற அப்படிப்பட்டவர்களெல்லாம் அவர்களை சிறைச்சாலைக்குரியவர்கள் என்று இல்லாதபடிக்கு அந்த சிறைப்பட்டவர்களை பார்க்க வந்தேன், அப்படிப்பட்டவர்களை சந்திக்க வந்தேன். இவர்களெல்லாம் பாவத்துக்கு அடிமையாக இருப்பவர்கள் என்று சொல்லி அவர்களை அற்பமாய் எண்ணி அப்படியெல்லாம் ஒதுக்கிவிடாத ஜீவியம். அதைத்தான் அந்த நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே இதையெல்லாம் நாங்கள் யாருக்கு செய்த, எப்போது நாங்கள் உமக்கு அதை கொடுத்தோம், நீர் எப்போது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், எப்பொழுது காவலில் இருந்தீர், எப்பொழுது பசியாயிருந்தீர், எப்பொழுது நிர்வாணியாயிருந்தீர், எப்போது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், நிர்வாணி அல்ல வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர். அந்த காரியத்தை கேட்கும் பொழுதுதான் இந்த சின்னஞ்சிறிய சகோதரர், பாருங்கள், சின்னஞ்சிறிய சகோதரர், சின்னஞ்சிறியவர்களிடத்திலே அநேக குறைவுகள் இருக்கும். அதைத்தான் அங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகின்றார். அந்த சிறியவன் என்ன செய்ய மாட்டான், சிறு பிள்ளைகள் அவர்கள் உழைத்து சாப்பிட முடியாது, அவர்களுக்கு வஸ்திரம் தேடிக்கொள்ள முடியாது, அவர்களுக்கு ஆதரவு என்கின்ற ஒரு வாழ்வை போய் அவர்களாக தேடிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறியவர்களை போல குறைவுள்ளவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், அவர்களுக்கு ஒரு நிறைவுள்ள வாழ்வுக்கு ஏதுவான வழியை, என்னுடைய அன்பை, என்னுடைய ரட்சிப்பை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சபையினுடைய என்னுடைய பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே, பகிர்ந்து கொடுத்தீர்களே. ஆகையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் என்ன எண்ணுகின்றோம், நம்முடைய வாழ்வில் என்ன சிந்திக்கணும், யாராவது ஒரு தவறை செய்துவிட்டால், யாராவது ஒரு பாவமான காரியங்களிலே நடந்து கொண்டு வாழ்ந்தால், தீமையான காரியங்களை நடந்து கொண்டு வாழ்ந்தால், அடுத்த வாக்கிலே நமக்கு என்ன எண்ணங்கள் வரும், இவர்கள் சபைக்கு புறம்பானவர்களை போன்றுதான் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை போன்று, இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, இவர்கள் பிசாசுக்கு உரிய காரியங்களுக்குள்ளே ஈடுபடுகின்ற இந்த வாழ்வை போன்றவர்கள் தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்வுக்குள்ளே போகின்றவர்கள், அப்படியெல்லாம் அவர்களை அற்பமாய் எண்ணுகின்ற அந்த கீழே வாசிக்கும் பொழுது நாம் கீழே வாசிப்போம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இங்கே பார்க்கின்றோம்,
அற்பமாக எண்ணுகிறவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்க சொல்லுகிறார் என்றால் சபிக்கப்பட்டவர்கள், சாபத்துக்குரியவர்கள். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ, மிக சிறிய சகோதரன் யார்? குறைவோடு வாழ்கின்றவர். அவனுக்குள்ளே குறைவு இருக்கலாம், அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கலாம், அவனுக்குள்ளே ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாத காரியம் இருக்கலாம். இயேசு என்ன செய்தார்? கெட்டு போனதைத்தான் ரட்சிக்க வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆகையால் இங்கே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே யாராவது இடத்திலே ஒரு குறைவான வாழ்வை, ஒரு பாவமான வாழ்வை, ஒரு பலவீனமான ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் எல்லாம் ஒரு சபைக்கு, ஒரு தேவனுக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு இவர்களெல்லாம் ஒப்பில்லாதவர்கள், இவர்களெல்லாம் அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று அவ்வாறான வாழ்க்கையிலே அவர்களை அற்பமாய் எண்ணுகின்ற வாழ்வு, அந்த சிறியரை அற்பமாய் எண்ணி அவர்களை புறம்பாக்குகின்ற வாழ்வு, அவர்களுக்கு தேவையான வஸ்திரத்தை கொடுக்குவதில்லை, அவர்களுடைய பசியை ஆற்றுவதில்லை, அவருடைய பலவீனத்திலே உதவி செய்வதில்லை, அவர்களுடைய தவறுகளை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசுவதில்லை, அவர்கள் சிறைப்பட்டிருக்கிற அந்த சிறை வாழ்விலிருந்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியான வாழ்வுக்குள்ளே கடந்து போவதில்லை. ஏன்? அவர்கள் எல்லாம் அங்கே ஒரு தெய்வபயம் இல்லாதவர்கள், இவர்கள் சபைக்குரிய பக்தி விருத்தி கூடிய பயம் இல்லாதவர்கள் என்று அப்படியெல்லாம் சிந்தனையிலே, பார்வையிலே, நடத்தையிலே அவர்களை அற்பமாய் எண்ணுங்க பொழுது அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்கள். ஒருவனை கூட அப்படி எண்ணினால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படி சபிக்கப்பட்டவருக்கு எது? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் வைத்திருக்கக்கூடிய இடம்தான் உனக்கு கிடைக்கும். ஏன் இந்த அற்பமாக எண்ணுவதை இந்த அளவுக்கு ஆண்டவர் பாருங்கள், சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லிவிடுகின்றார். யாரை அற்பமாய் எண்ணுகின்றோம்? சபையிலே யாரையாவது அற்பமாய் எண்ணுகின்ற வாழ்வு நிச்சயமாய் நமக்குள்ளே உருவாகும். ஏன் என்றால் இந்த அற்பமாய் எண்ணும் பொழுது நாம் என்ன எண்ணுகின்றோம்? நாம் நிறைவுள்ளவர்கள், நம்மிடத்திலே குறை இல்லை. அப்படிப்பட்ட அந்த அற்பமாய் எண்ணும் பொழுது நாம் எதை செய்கின்றோம்? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் இங்கே பார்க்கின்றோம், ஒரு விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை அங்கே கொண்டு வந்து, இவள் கையுமையுமாய் பிடிபட்டால் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு குனிந்து விட்டார். எல்லோரும் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து பேசுகின்றார். 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10 11 வரைக்கும் வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை. ஒருவன் அற்பமாக எண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான்? அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்றான். ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதென்றால் என்ன? ஒரு பாவம் செய்கின்ற, ஒரு தவறு செய்கின்ற ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது, அது அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லாட்ட சபையிலுள்ள விசுவாசிகளாக இருக்கலாம். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து அடுத்த விசுவாசியுடைய மனநிலை எப்படி இருக்கின்றால், இவன் இப்படிப்பட்டவன். அந்த வேச்சார ஸ்திரீ கொண்டு வந்து, இவள் வேச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிபட்டவள், ஒன்று இவள் இப்படிப்பட்டவள், இரண்டாவது இவன் இப்படித்தான் இருப்பான். இதுதான் ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பது. இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படித்தான் இருப்பான், எந்த காலத்தில் இப்படித்தான் இருப்பான், அவன் திருந்த மாட்டான். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட அவ்வாறு சொல்லுவார், இவன் திருந்தவே மாட்டான், இப்படி சொன்னாலும் திருந்தவே மாட்டான். இதுதான் ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பு. அப்படி திருந்தவில்லை என்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும்.
அந்த நரகத்திற்கு கொண்டு போவதற்கு நியாயாதிபதி யார்? நாம். ஆண்டவர் சொன்னார், நான் ஒருவனே ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, ஒருவரே நான் நரகத்துக்கு அனுப்புவதற்கு நான் விரும்பவில்லை, அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, உன்னையும் நான் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன். ஏனென்றால் அவர் அந்த பாவியான ஸ்திரியை அற்பமாய் எண்ணவில்லை, அவளை கனம் பண்ணினார், அவளை கனமாய் பார்த்தாள். ஆனால் அவள் வேச்சாரத்தில் கையுமே பிடிபட்ட ஸ்திரி தான், எல்லோராலும் பகிரங்கமாய் பிடிபட்டவள் தான். உலகம் அப்படி பார்த்தது. இவள் விபச்சாரி, இவள் எந்த காலத்திலும் விபச்சாரியாய்த்தான் இருப்பாள், ஆகையால் இவள் இனி வாழக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடாது, இவளை அப்புறப்படுத்த வேண்டும், இவளை அகற்றிவிட வேண்டும். அற்பமா எண்ணுகின்ற வாழ்வு எப்படி வருகிறது? அந்நியனாய், இவன் அந்நியனாய் போகட்டும், இவன் வஸ்திரம் இவளுக்கு இனி தேவையில்லை, இவளுக்கு பரிசுத்தம், இவளுக்கு ரட்சிப்பு எல்லாம் இது வராது, இவன் திருந்த மாட்டான், இவன் இப்படித்தான் வாழுவான் என்று அவளுடைய காரியங்களை, அவளுடைய வாழ்க்கைகளை, அவளுடைய நடைமுறைகளை இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது, குறைவுகளை பார்க்கும் பொழுது, அந்த குறைவுகளை பார்க்கும் பொழுது எத்தனை பேரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து கண்டிருக்கின்றோம். உடைய கணவன் ஒருவேளை ஒரு பின்மாற்றக்காரனாக இருக்கலாம், உடைய மனைவி பின்மாற்றக்காரராக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாதவளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவளாக இருக்கலாம், சபையிலே கூட இன்னும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாத பிள்ளை விசுவாசிகள் என்று சொல்லாதவர்கள் கூட இருக்கலாம். இவர்கள் எல்லாருடைய நடத்தைகளை பார்க்கும் பொழுது, இவருடைய தவறுகளை பார்க்கும்போது, இவருடைய குறைவுகளை பார்க்கும் பொழுது அங்கே அடுத்த இடத்துல என்ன சொல்லுகின்றோம்? இவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கின்றவன், ஆகையால் அடுத்த கட்டம் இவன் இப்படித்தான் இருப்பான். மூன்றாம் கட்டம், இவனை நம்மோடு வைத்திருக்க முடியாது, இவன் நமக்குரியவனாய் இருக்க மாட்டான், இவன் நம்முடைய தேவபக்திக்குரிய குடும்பமாய் இவன் இருக்க மாட்டான், இவன் ரட்சிப்புக்குரியவனாய் இருக்க மாட்டான், இவன் நமக்கு ஆகாதவன், இவள் நமக்கு ஆகாதவள், இவள் நமக்கு புறம்பானவள், இவள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு புறம்பானவள், சபை வாழ்க்கைக்கு புறம்பானவள், இவள் சபைக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்மதமே இருக்காது என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்ற வாழ்வு. ஆண்டவர் அவள் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்க மாட்டேன், ஆனால் நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாது, நீ போ, பாவம் செய்யாது. எதை ஆண்டவர் அங்கே அந்த ஸ்திரீரிடத்திலே எதை பேச விரும்பினார்? ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதை பேசவில்லை. சின்னஞ்சிறிய சகோதரர்களில் ஒருவனே அற்பமாய் எண்ண, அப்படிப்பட்ட ஒரு பாவியை அற்பமாய் எண்ணிருக்க முடியும். பாருங்கள், சகைவை ஜனங்கள் அற்பமாய் எண்ணினார்கள். இவர் பாவியான மனுஷரிடத்திலே தங்குபடி போகின்றாரே, அற்பமாய் எண்ணினார்கள். சீமோனுடைய வீட்டிலே பரிமள தைலத்தை பூசி அழுது கண்ணீரால் நினைத்து தலைமயிரால் துடைத்து முத்தம் செய்து கொண்டிருந்தவளை பார்த்து, இவள் இப்படிப்பட்ட பாவி என்று தெரிந்தால் தொட விட்டிருப்பாரா? அவளை அற்பமாய் எண்ணினார். கிண்ண வேச்சாரத்தில் கைமை எப்படிப்பட்டவளை அற்பமாய் எண்ணினார். லேயாளை ராகேல் அற்பமாய் எண்ணினாள், சாராளை ஆகார் அற்பமாய் எண்ணினார், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அற்பமாய் எண்ணினார்கள், அந்த பிரவி குருடனை அந்த பரிசேயர்கள் அற்பமாய் எண்ணினார்கள், தாவீதை கோலியாத்து அற்பமாய் எண்ணினார். வாழ்க்கையிலே வேதத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுடைய வாழ்வை எப்படி கர்த்தர் உயர்த்தினார், அற்பமாய் எண்ணினவர்களை எப்படி கர்த்தர் தாழ்த்தினார். தாவீதுடைய சவுலுடைய மனைவி மீகாள் கர்த்தருடைய பட்டிக்கு முன்பாய் ஆடும் பொழுது அவனை அற்பமாய் அவமதித்தார். அவளுக்கு பிள்ளை இல்லாமல் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தார். லேயாளை ராகேல் அற்பமாய் எண்ணினார், அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். சகைவை ஜனங்கள் அற்பமாய் எண்ணினார்கள் பாவி என்று, ஆனால் சகையருடைய வாழ்வை எப்படி கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை சகோதரர்களுக்கு அற்பமாய் எண்ணினார்கள், யோசேப்பு அவர்களுக்கே அதிபதியாய் மாறினார். எப்படி அற்பமாய் எண்ணப்பட்டவருடைய வாழ்வை எப்படி கர்த்தர் உயர்த்துகின்றார். ஆண்டவர் தன்னோடு வாழ்ந்த சீசர்கள் ஒருவரை அற்பமாய் எண்ணவில்லை, யூதாசை கூட அற்பமாய் எண்ணவில்லை, பேதுருவை அற்பமாய் எண்ணவில்லை, யாக்கோபு யோவானை அற்பமாய் எண்ணவில்லை, தோமாவை அற்பமாய் எண்ணவில்லை. அவரோடு கூட இருந்த எல்லோரும் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சரியான சத்தியத்துக்குள்ளாய் வாழ்வதற்கு ஏதுவான வாழ்வு இல்லாத ஒரு குறைவோடு தான் வாழ்ந்தார்கள்.
ஆனால் அவர்களெல்லாம் அற்பமாய் எண்ணி ஆக்கினுக்குள்ளா தீர்க்கவில்லை. இவ்வளவு வருடம் உங்களோடு இருந்து இவ்வளவு சத்தியத்தை சொல்லியும் 3 வருடம் என்னோடு இருந்து கொண்டும் இன்னும் கோபப்படுகிறீர்கள், இன்னும் சண்டை போடுகிறீர்கள், இன்னும் பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் இன்னும் போராடுகிறீர்களே, இன்னும் பணத்துக்காகவும் அந்த ஆசைக்காகவும் இன்னும் இச்சிக்கிறீர்களே என்று அவர் யாரையும் அற்பமாய் எண்ணி ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. யூதாசை கூட ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. யூதாஸ் கள்ளன் என்று தெரியும். ஆனால் இவன் எந்த காலத்திலும் கள்ளனாய்த்தான் இருப்பான், கடைசி வரைக்கும் கள்ளனாய்த்தான் இருப்பான், கடைசி வரைக்கும் இவன் இப்படித்தான் செய்வான் என்று அவர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்திருந்தால் யூதாசை வெளியேற்றியிருப்பார். யூதாசையும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, வைத்திருந்தார். ஏன் வைத்திருந்தார்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏசு அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்லுகின்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அங்கே ஆண்டவர் சொன்னார், நான் ஒளியாயிருக்கின்றேன். வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையிலே இருளிலே வாழக்கூடிய எந்த மனுஷனுடைய வாழ்வையும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் அதை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியை அந்த மெய்யான 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷன் என்றால் அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே அடிமைப்பட்டவனா இருந்தாலும் அவனை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். அதைத்தான் சொன்னார், இவள் விபச்சாரியாய் கையமையுமாய் பிடிபட்டவள். எத்தனை வருடம் விபச்சாரம் செய்திருப்பாள், அத்தனை வருடமும் விபச்சாரம் செய்து வாழ்ந்த அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யார், நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றேன். அவர் இந்த விபச்சார ஸ்திரீயிடத்திலும் என்னுடைய ஒளி பிரகாசிக்க முடியும், இவளுடைய வாழ்க்கையிலும் இது பிரகாசிக்க முடியும். அவளுடைய வாழ்க்கையிலே பிரகாசித்தது. அவள் அதோடு தன்னுடைய விபச்சார பாவத்தை விட்டாள், அவள் மனம் திரும்பினாள், அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் நல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மகளாய் அவள் மாறினாள். ஏன்? இயேசு பிரகாசித்தார். இயேசுவே அவளை அற்பமாய் எண்ணவில்லை, அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்கின்றோம்? நாம் ஏன் ஒருவரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கின்றோம்? இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த காலத்தில் இப்படித்தான் இருப்பார்கள், இவர்கள் ஆகாதவர்கள், இவர்கள் சரிவராதவர்கள் என்று அவர்களை தள்ளிவிடுகின்ற அந்த வாழ்க்கையிலே இயேசு அதை செய்யவில்லை. அப்படி என்றால் நாம் அதை செய்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் என்ன சொல்லுகின்றோம்? நாங்கள் நிறைவுள்ளவர்கள். ஆகையால் குறைவுள்ளவர்களை இயேசு தன்னோடு வைத்துக்கொண்டே வாழ்ந்தார். இந்த வாழ்க்கையிலே நாம் அப்படி என்றால் குறைவோடு இருப்பவர்கள் குறைவோடே இருக்கட்டும், அதை நாம் கண்டும் காணாத போல் இருப்பதல்ல. குறைவோடு இருப்பவர்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த ஆவிதான் நமக்கு வேண்டும். ஏனென்றால் இவர்கள் சிறிய சகோதரர்கள். யாரிடத்திலெல்லாம் நீங்கள் குறையை பார்க்கின்றீர்களோ அந்த குறையை பார்க்கும் பொழுது இவர்கள் சிறிய சகோதரர்கள். இந்த சகோதரனை சகோதரியை நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. இவர்கள் ஆகாதவர்கள், இவர்கள் திருந்த மாட்டார்கள், இவர்கள் சரிவர மாட்டார்கள், இவர்கள் எப்பவும் இப்படித்தான் இருப்பார்கள், இவர்கள் எப்பவும் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், இவருடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது என்று அவர்களை அற்பமாய் எண்ண முடியா கூடாது. ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, யாரையும் அவர் பிரகாசிக்க முடியும். எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பவனே மாற்ற முடியும். அப்படி அவர் ஆண்டவர் ஒளி பிரகாசித்தது. ஆகையால் அந்த வாழ்க்கையிலே நாம் நம்மை குறித்து என்ன எண்ண வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இங்கே பார்க்கின்றோம், நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க கடவன். தன்னை குறித்து நாம் நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமா? என்ன கணக்கென்றால், இன்றைக்கு நாம் ஒருவருடைய தவறுகளை ஒருவருடைய காரியங்களை பார்த்து அவர்களை அற்பமாக எண்ணுகின்றோமே. சபையில் இருந்து கொண்டெல்லாம் இப்படி செய்கின்றார்களே, இவர்களெல்லாம் ஒரு சபைக்குரியவர்களா?
இவர்களெல்லாம் ஒரு விசுவாசிகளா, இவர்களெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களா, இவர்களெல்லாம் ஒரு ஆவிக்குரியவர்களா என்று அற்பமாய் எண்ணுகின்றோமே. அந்த அற்பமாய் எண்ணும் பொழுது இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். ஆண்டவர் இப்பொழுது கேட்பார், உன்னை குறித்து இப்போது கணக்கொப்புவி. நீ ஒரு 5 வருடத்துக்கு முன்பு நீ எப்படி இருந்தாய்? நீ ஒரு 10 வருடத்துக்கு முன்பு எப்படி வாழ்ந்தாய்? நீ வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது நீ எப்படி வாழ்ந்தாய்? எப்படி நடந்தாய்? உன்னுடைய திருமண ஆரம்ப வாழ்க்கையிலே நீ எப்படி இருந்தாய்? உன்னுடைய பெற்றோர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டாய்? உனக்கு இன்னைக்கு பிள்ளைகள் வந்திருக்கின்றது. நீ உன்னுடைய பெற்றோர்களோடு வாலிப காலத்தில் இருக்கும் பொழுது நீ எப்படி நடந்து கொண்டாய்? எப்படி வாழ்ந்தாய்? எப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையா இருந்தாய்? எப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருந்தாய்? நீ ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாயிருந்த அந்த ஆரம்ப காலத்திலே நீ அப்படிப்பட்ட பாவங்களுக்கு இன்னும் விடுதலையாகாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய். எத்தனை தரம் பின்மாற்றம் அடைந்தாய்? எத்தனை தரம் தேவனுக்கு கோபமூட்டும்படியான காரியங்களை செய்தாய்? எத்தனை தரம் தேவனுடைய நாமத்தை தூசிக்கும்படிக்கு நடந்தாய்? உன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். அதையெல்லாம் பார். எத்தனை வருடம் நீ அப்படி வாழ்ந்தாய்? எத்தனை மாத கணக்கிலே அப்படி வாழ்ந்தாய்? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த உன்னை தேவன் பிரகாசித்தாரே. இன்றைக்கு நீ நல்லா இருக்கின்றாய். இன்றைக்கு அந்த தவறை நீ செய்யவில்லை. இன்றைக்கு அந்த பாவத்தை நீ செய்யவில்லை. இன்றைக்கு அந்த பிழையை நீ விடவில்லை. ஆனால் ஒரு 5 வருடம் 2 வருடம் 10 வருடத்துக்கு முன்பாக நீ அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யும் பொழுது தேவன் உன்னிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்? உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்திருந்தால் இன்றைக்கு நீ இங்கே உட்கார்ந்து இருக்க முடியுமா? உன்னை அற்பமா எண்ணி இருந்தால் இன்றைக்கு நீ இங்கே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கு அதே தவறை, ஒரு காரியத்தை, ஒரு பிழையை இன்னொரு சகோதரன் சகோதரிகள் செய்யும் பொழுது அதை நீ பார்க்கும் பொழுது ஏன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கின்றாய்? ஏன் அற்பமாய் எண்ணுகின்றாய்? உன்னை குறித்து நீ கணக்கு கொடுக்க வேண்டாமா? உன்ன காலத்திலே நீ எப்படி கோபமாக இருந்தாய்? எப்படி சண்டை போட்டாய்? எத்தனை பேரோடு விரோதத்தை வைத்துக்கொண்டு எத்தனை வருடக்கணக்கிலே மன்னிக்காமல் இருந்தாய்? வாலிய இச்சையிலே இல்லாவிட்டால் வாலிப காலங்களிலே எத்தனை தவறுகளை செய்து கொண்டு பாவத்தை செய்தாய்? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவரை நீ அற்பமா எண்ணுவது என்ன? மேலே வாசித்தால் தெரியும். சகோதரனை அற்பமா எண்ணுவது என்ன? நீ எப்படி அற்பமா எண்ண முடியும்? எப்படி ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க முடியும்? அந்த காலத்திலே நீ ஒரு சிறியவனை போல் இருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ அதிலிருந்து விடுதலை பெறும்படிக்கு தேவன் உனக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி நீ மனம் திரும்பி குணப்பட்டு நீ இப்போது வந்து கொண்டிருக்கிறாய். உன்னிடத்திலே வேறு வேறு குறைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கின்றவர்களை நீ அற்பமாய் பார்க்கின்றாயே, அவர்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கின்றாயே. உன்னை திருத்தின ஆண்டவர் இவர்களை திருத்த மாட்டாரா? உன்னை திருத்துவதற்கு எத்தனை வருடம் சென்றது? 5 வருடம் சென்றது என்று வைத்துக் கொள்வோம். 5 வருடத்திலேயும் அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டான் இருந்தாய். இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இன்னொரு சகோதரோ, இன்னொரு சகோதரியோ, இன்னொரு விசுவாசியோ, அவன் ஒரு 5 வருடம் கழித்து தேவன் அவனையும் உன்னை போல் மாற்ற முடியுமே, அவனையும் உன்னை போல் அவர் விடுதலையாக்க முடியுமே, அவனை பிரகாசிக்க முடியுமே. அப்படி இருக்கும் பொழுது நீ உன் சகோதரனை எப்படி அற்பமாய் எண்ணுவாய்? இந்த சிறியரில் ஒருவனை கூட நீ அற்பமாய் எண்ணக்கூடாது. உன்னை மாற்றின ஆண்டவர் அவனை மாற்றுவார். என்னை மாற்றின ஆண்டவர் அவரை மாற்றுவார். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். நாம் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தால் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்க முடியாது. ஆகையால் குறைவுள்ள வாழ்விலே இருக்கக்கூடிய யாவருமே சிறிய சகோதர சகோதரிகள். அவர்களை பார்க்கும் பொழுது மிக சிறிய சகோதர சகோதரிகள். இவர்களில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர்கள் தவறுகளை, அவருடைய பிழைகளை, அவருடைய குறைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள், ஆகாரம் கொடுங்கள். அவர்கள் அவர்களை போய் பாருங்கள், புத்தி சொல்லுங்கள், பேசுங்கள், உங்களுடைய அன்பை காட்டுங்கள். அவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர்களை கொண்டு வாருங்கள். அந்த வாழ்வை நீங்கள் செய்யும் பொழுது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை போய்
சுதந்திரியுங்கள். இதையெல்லாம் வாழ்விலே செய்யாமல் மற்றவர்களெல்லாம் அற்பமாய் எண்ணி எண்ணி ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து 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 வாழக்கூடியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். குறைவோடு இருக்கின்ற நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நிறைவுள்ளவராய் மாற்ற முடியும். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க முடியும். நம்முடைய வாழ்விலே நம்மை பிரகாசித்தார். எத்தனை பலவீனங்களிலே பிரகாசித்தார், எத்தனை வீழ்ச்சியிலே பிரகாசித்தார். அதெல்லாம் முன்னைய காலங்கள். அந்த காலங்களை நாம் நினைத்தால் தேவன் ஒன்றை செய்வதற்கு பல காலங்களை எடுக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கு 400 வருடம் தேவன் காத்திருந்தார். மோசையை அவருடைய சித்தத்துக்குள்ளாக அவர் பயன்படுத்துவதற்கு 30 வருடம் மோசைக்காக காத்திருந்தார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீசர்களை ஒரு நல்ல பக்குவத்துக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு 3 வருடம் அவர்களோடு போராடினார். எத்தனையோ காரியங்கள் எல்லாம் தேவன் வருடக்கணக்கிலே அவர் பொறுமையாக இருந்து அதை செய்கின்றார். எத்தனை பேருடைய வாழ்வை மாற்றுகின்றார். ஆகையால் எல்லோருடைய வாழ்வையும் ஆண்டவர் மாற்ற முடியும், பிரகாசிக்க முடியும். ஆகையால் இந்த நாட்களிலே மிக சிறியவராய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? நாம் பலவீனன், நான் அங்கே இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கின்றேன், நான் இப்போ இப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது, இதிலிருந்து நான் மீள முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நடப்பேன் என்று யாரும் அவ்வாறு எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அதற்காக ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 30 லாசரு மரித்து போனார் என்று அங்கே அவர் லாசருவை எழுப்ப போகின்றார். அந்த எழுப்ப போகும் பொழுது அந்த கல்லை புரட்டி போடும்படிக்கு சொல்லும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இப்பொழுது நாரும் என்றாள் அந்த சரீரம். அவள் சொன்னாள், ஆண்டவரே, 4 நாளாய் போய்விட்டது, நாரும். சில சொல்லுவார்கள் எல்லாம், உங்களுடைய குடும்பம் வெளியிலே நாறிக்கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடத்தை பற்றி வெளியிலே அங்கே சொல்லுவதை காது கொடுத்து கேட்காமல் நாறுகின்றது, உங்களுடைய வாழ்க்கை நாறுகின்றது, நாற்றம் எடுக்கின்றது என்று சொல்லுவார்களே, அந்த வாழ்வை போன்றுதான் இவள் சொன்னாள், ஆண்டவரே, நாரும். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. எந்த வாழ்வு உங்களுக்குள் நாற்றம் எடுக்கின்ற ஒரு பாவ வாழ்வாக உங்களுக்குள் இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த பாவ வாழ்வை கூட ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண முடியும். மரித்து போன அந்த வாழ்வும், செத்து போன அந்த வாழ்வும், இருண்டு போன அந்த வாழ்வும், மற்றவர்களுக்கு நாற்றம் எடுக்கத்தக்கதாக அங்கே வெளிப்படையாக கேவலமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட எந்த வாழ்விலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசி. இதை விசுவாசி. இந்த நாற்றத்தை கூட ஆண்டவர் மாற்றி அவர் உயிர்த்தெழ பண்ண முடியும். இந்த நாறி போன இந்த வாழ்வை கூட, பாவ வாழ்வை கூட ஆண்டவர் மாற்ற முடியும். அதிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்க முடியும், அதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும், அதிலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். விசுவாசி. அவருடைய வல்லமை விசுவாசி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அதுவே மெய்யான ஒளி. உன்னை பிரகாசிக்கும் என்று விசுவாசி. நாற்றம் எடுக்கின்ற வாழ்வு நறுமணமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய வாழ்வில் எல்லாம் இவ்வாறெல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடிய வாழ்வாக இருந்தால் தொய்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள், ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறார்கள், இவன் சரிவர மாட்டான், திருந்த மாட்டார்கள், இப்படித்தான் வாழுவார்கள் என்று சொன்னாலும், ஆண்டவரே நாரும் என்று மரியாள் சொல்லுவதை போல், அந்த மாத்தாள் சொல்லுவதை போல் சொன்னால், உங்களுடைய வாழ்விலே நீ விசுவாசி, தேவனை விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி. ஆண்டவர் உன்னை மாற்றுவார், ஆண்டவர் உன்னை பிரகாசிப்பார். கர்த்தர் உனக்கு நல்ல ஒளிமயமான வாழ்வை தருவார்.
கர்த்தர் உனக்கு நல்ல நறுமணமான வாழ்வை தருவார். என்று இருக்கின்ற உன்னுடைய இந்த பாவ வாழ்வு ஒரு நாளிலே அதிலிருந்து நீ விடுதலை அடைந்து ஜெயத்தை காண முடியும். அதுதான் கெட்டுப்போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். நானே உலகிற்கு ஒளி என்றார். என்னுடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் எப்போதுமே ஒளியாகவே பிரகாசிக்க வேண்டும். அந்த பிரகாசம் நம்முடைய வாழ்வை மாற்ற முடியும். அந்த விபச்சார ஸ்திரியை எத்தனையோ பாவிகளை மாற்றின நம்மையே மாற்ற முடியும். நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக இந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகின்ற ஆண்டவரை நாங்கள் எப்போது நோக்கி பார்த்து அந்த ஒளியிலே பிரகாசத்திலே அவரை விசுவாசித்து அவருடைய மகிமையை காண்போம். அப்படிப்பட்ட குறைவுள்ள எந்த சௌர சூழலையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர்களிடத்திலே ஆண்டவர் சொல்வதைப் போல் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், சிறையில் இருந்தேன், அங்கே காவல் அங்கே நான் ஆதரவற்றிருந்தேன், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். தேவனுடைய அன்பு நிமித்தம் அவளை ஆதாயப்படுத்துங்கள். ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து ஒதுக்கி விடாதீர்கள். யாரையாவது ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து நாம் ஒதுக்கினாள், அவளை அற்பமாய் எண்ணினாள், சபிக்கப்பட்டவர்கள். சபையிலே இருக்கலாம், நாம் கடைசி நாளிலே சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் பார்ப்பார். ஏன்? சின்னஞ்சிறிய சகோதரர்கள், குறைவுள்ளவர்கள், சகோதர சகோதரிகளாக இருக்கிறவர்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டாய்? தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு கவனமாயிருப்போம். அவனை கர்த்தர் மாற்ற வல்லவர். அவனுக்காக கர்த்தர் மரித்தார், அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே சபையிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருந்து ஒருவனையும் அற்பமாய் எண்ணி ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு கவனம் கொண்டு வாழும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராம். தேவனை நாம் மையப்படுவதாக. தேவன் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். சொன்ன போல உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவானில் பார்த்தது போல் உண்மையாய் பூமியிலே அவர் வந்து அவர் உண்மையாய் எல்லாரையும் இந்த இருளின் அடிமைத்தனத்தில் இருந்த எல்லாரையும் விடுதலையாக்கத்தக்காக தம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணின அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கை இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஜீவியத்திலே அதிகமாய் பிரகாசிக்கத்தக்கான ஒரு வாழ்க்கையே எங்களுக்குள்ளாக அவர் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை அவர் உதிக்கத்தக்காக செய்தார். ஏன்னு சொன்னால் நாங்களும் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாகவே இருந்தோம். அவர் பவுலோப்போச எபேசியருக்கு சொல்கிற போல் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமீன். முற்காலத்திலே எப்படியாப்பட்ட ஒரு மோசமான மனுஷனாய் நாம் இருந்தோம். ஆனாலும் இப்பொழுதோ அங்கே கர்த்தருடைய கர்த்தருக்குள் என்ன செய்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த ஒளி நம்மளை அந்த அந்தகாரத்திலிருந்து, அந்த அந்தகாரமான பாவ வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினது. ஆயால் நாம் மத்தேயுவில் பார்த்த போல இந்த சிறியவர்கள் என்று சொல்கிற வாழ்க்கையெல்லாம் குறைபட்டவர்களைத்தான் இயேசு சொன்னார். அந்த குறைபட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் அவர்களை மறுபடியும் அவர்களை பிரகாசிக்கத்தக்கான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இயேசு அவர் எழுப்பினது போல உண்மையாய் அந்தகாரமாய் நாங்கள் இருந்த எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் பேரொழியான அந்த வெளிச்சத்துக்குள்ளாக இன்றைக்கு காண்பித்து அவர் நடத்துகிற அந்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவியத்திலே இப்படியாய் எல்லா அந்தகாரமான வாழ்க்கையின் ஜீவியத்திலிருந்தும் அவர் ஒரு பேரொழியை காணத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு என்னை அவர் தூக்கி எடுத்து நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், நான் இன்றைக்கு மற்றவர்களுடைய எல்லா குறைகளையும், மற்றவருடைய ஒரு அந்தகார காரியங்கள், குறைபாடுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் இன்றைக்கு அவர்களுக்குள்ளான ஒரு வெளிச்சத்தை உருவாக்கத்தக்கான ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரயாசிக்க செய்யத்தக்கான ஒரு வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டுமென்றே நான் வாஞ்சிக்கிறேன். ஆகையால் உண்மையாய் இயேசுடைய அந்த மெய்யான ஒளி அங்கே இந்த பூமியிலே எல்லாரையும் பிரகாசித்தது போல
அப்படியா என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஜீவியத்திலும் அந்த பிரகாசிக்கிற ஒரு ஜீவியம் அதில் எப்பயும் இருக்கத்தக்கான ஒரு வாழ்க்கையிலேயே நடக்க வேண்டுமென்றே நான் வாஞ்சிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசியிலே 9ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசிகளின அந்த 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிற போல், இருளில் நடக்கிற ஜனங்கள் பேரொளியே, அங்கே இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கி எல்லா வாழ்க்கையின் ஜீவியத்திலும் அவர் மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது, நம்மை அங்கே ஆண்டு கொண்டது. ஆனாலும் அவ்விதமான ஒரு வாழ்க்கையிலே இருந்த எங்களை அவர் பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால், நாங்களும் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தோம், அப்படியாப்பட்ட ஒரு அந்தகாரத்துக்குள்ளாக இருந்தோம், பாவ இருளுக்குள்ளாக மூழ்கி இருந்தோம், குறைவுபட்ட மனுஷராக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இயேசு எங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறான்னு சொன்னால் அந்த உயிர்ப்பு அவராலே வந்தது. ஆகையால் அந்த உயிர்ப்பின் அந்த வெளிச்சம் பிரகாசித்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரகாசத்தை இன்றைக்கு நாங்களும் அப்படியான ஒரு மற்றவர்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே அந்த ஒளியை வீச வேண்டும், ஒளியை பிரகாசிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இப்படியாப்பட்ட ஒரு விசுவாச பாதைக்குள்ளாக என்னையும் தேவன் நடத்த தேவன் என்னை கிருபை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமே. ஆவியானவர் சபையிலே கொடுத்தான வார்த்தை அதிகமாக என்னுடைய இருதயத்தை அது தொட்டது. அங்கே சிலுவை பற்றியான உபதேசம் அது கட்டுப்போறவர்களுக்கு அது பைத்தியமும், ரட்சிக்கப்படுறவர்களுக்கோ அது தெய்வபலனாக இருக்கிற பிரகாரமாய் இந்த வார்த்தை எனக்கு அது மிகவும் அது தெய்வபலனாய் அது இருக்கிறது. நான் என்னை ஒரு காலமும் மேன்மையாக எண்ணாதபடிக்கு, சிறியரை நான் அற்பமாக எண்ணாதபடிக்கும், நான் மிகவும் கவனமுள்ளவனாய் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சூழல் நோக்கியோடவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் என்னுடைய பலவீனங்களை தாங்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாகும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படியே வாழ்வேண்டு சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதேஸ்வரகாமே. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். காலை வேளையிலே குறைவுள்ள மனுஷனாய் வந்து காலை வேளையில் எனக்கான வார்த்தைகளை கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் உண்டு, தேவன் அதைகளை காண்பித்தார் என்று எனக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. தேவன் என்னை தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லுவேன். கடந்த நாட்களிலே நான் தனி ஜெபம் பண்ணும்போது, காலையில் தனி ஜெபம் பண்ணும்போது தேவன் என்னை ஒரு வறண்டு போனதால் பாலைவனத்திலே கொண்டை விட்டு அந்த நிலம் வெடித்திருக்கிறான் காண்பித்தார். அந்த இடத்திலே என்னை விட்டு தேவன் கேட்டார், அந்த இடத்தில் உன்னால் ஒரு செடியை வளர வைக்க முடியுமா? நான் இந்த இடத்துல எப்படி வளர வைக்கலும்? தேவன் எனக்கு சொன்னதில் என்னால் முடியும், நீ விசுவாசிக்கிறியான்னு தேவன் கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் சொன்னதில் என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டான சூழ்நிலை, எப்பேற்பட்டான வறட்சியான சம்பவங்கள் நடந்தாலும் அந்த வாழ்க்கையை நான் செழிப்பாக்க வல்லவராக இருக்கிறேன், நீ விசுவாசி. தேவன் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனை இறுக்கமே கைப்பிடித்து நடக்க தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனை விசுவாசம் கொண்டு நடக்க தேவனை ஆசீர்வதிப்பாண்டும் தேவன் தான் எனக்கு உதவி செய்யணும் விசுவாசிக்கிறார். அவையானவர் இந்த காலையில் நான் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் எப்போதுமே அன்பாக இருக்கிறார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் எல்லா வேளைகளிலுமே தேவன் காண்பித்து கொண்டே இருக்கிறார் என்பதை மட்டும் நான் உணர்கிறேன். அவருடைய இந்த வார்த்தை எச்சரிப்பான வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் அதை நான் எந்த விதத்திலே நான் அதை எடுத்துக்கொள்கிறேனோ அவ்விதமாகவே என் வாழ்க்கை மாறும். அதை நான் சரியான முறையிலே ஒரு பயத்துடனும் ஒரு கண்டிப்புடனும் இந்த வார்த்தையை எனக்கு சொந்தமாகவும் நான் எடுத்துக்கொண்டேனால் என் வாழ்க்கையை ஒரு சரியான ஒரு திருப்பு முனைக்குள்ளாகி மாறிவிடும் என்பதை விசுவாசத்துடன் நான் இந்த வேளையிலுமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வேளையிலுமே என்னை குறித்தான இந்த காரியம் சிறியோரில் யாரையும் நான் இடரல்படக்கூடிய ஜீவியம் எந்த சூழ்நிலையில் நான் நடப்பிக்க முடியும், நான் எந்த நிலையிலும் நியாயந்திக்கக்கூடிய காரியத்திலே கவனமாக இருக்க ஆண்டவர் என்னை கற்றுத் தந்திருக்கிறார். ஆனாலும் எனக்குள்ளாய் நிறைய காரியங்கள் இருப்பதையும் இந்த வேளையிலுமாய் ஆவியார் வெளிப்படுத்தினார். எதை நான் விதைக்கிறேனோ அதை அறுத்துக்கொள்ளும் அறுப்பதற்கு ஆண்டவர் அதை
உண்டு பண்ணுகிறார். அதன் வாழ்க்கையிலே நான் அநேக காரியங்களை அதை கண்டு கொண்டிருக்கின்றேன். அது சரியான நிறையிலே சொன்ன போல் 100க்கு 100 அது முழுவதுமாய் உண்மை. என்னை குறித்து நான் எதை மேன்மை பாராட்டுகிறேனோ, எதை எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை நான் குறையாய் கதைக்கிறேனோ, நியாய்ந்திருக்கிறேனோ, அதை எனக்குள்ளாகவே திரும்பும். என் வாழ்க்கையில் அது ஒரு சரியான ஒரு பின்மாற்றத்தையும் ஒரு விளைவுகளையும் ஏமாற்றத்தையும் நான் கண்டிருக்கின்றேன். அந்த பயத்தை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். எப்போதும் என்னை நானே நியாய்ந்திருத்து கொண்டால், நம்மை நாமே நியாய்ந்திருத்து கொண்டால் நாம் நியாய்ந்திருக்கப்படும் சொன்ன வார்த்தை ஒரு எந்த சூழ்நிலையிலும் அது சரியான ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை. அந்த வார்த்தை எப்போதுமே ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது எனக்குள்ளாய். நான் கவனமாக இருந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்து என்னை நான் நியாய்ந்திருத்து தேவனுடைய சமூகத்திலே எப்போதுமே நான் என்னை குறித்தான எந்த சூழ்நிலையும் மேட்டிமையான காரியமும் எனக்குள்ளாய் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆவியானவர் அந்தந்த நாட்களிலே அதை நான் பாடுகள் போதும் என்ற பிரகாரம் அந்தந்த நாட்களிலே என்னை சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு எதை உண்டு பண்ணுகிறாரோ அந்த காரியத்திலேருந்து நடந்து சென்று நான் நியாயத்திற்காதபடி கவனமாக இருந்து தேவனுக்கு நேர்மையும் உண்மையும் உத்தமமாக இருந்து என் வழிகளை பார்த்துக்கொள்ள ஆவியானோடு கூட நடத்துவான்னு சபை அறைக்கிடுகிறேன். நாம் சோத்திரம். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்கு முன்பாய் நானும் என்னை தாழ்த்தின ஒரு மனுஷனாய் இந்த நாட்களில் இருக்கிறேன். இங்கே என்னை நான் மேன்மை பாராட்டிக் கொள்ள இன்றைக்கு இடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னால், நான் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு தகுதியற்ற மனுஷனாக இங்கே இருக்கிறேன். தொலைந்து போன அந்த 100 ஆடுகளிலே தொலைந்து போன அந்த ஒரு ஆடாய் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பதை நான் என்னை நியாயம் தீர்க்கும்படியாய் தேவன் நாட்களிலே என்னை பலப்படுத்தினார். இங்கே தொலைந்து போன அந்த ஆடாய் இருக்கிற என்னை தேவன் நாட்களிலே தேடி வந்தார். இங்கே நான் தெளிவடையும்படியாய் இங்கே என்னை பலப்படுத்தினார். என்னிலே அன்பாக இருக்கிறதை தேவன் நாட்களிலே என்னை குறித்து இங்கே பேசினார். என்னுடைய பலகீனங்களை குறித்து பேசினார். என்னுடைய சோர்வுகளை குறித்து பேசினார். நான் தொலைந்து போனேன் என்கிறதை அவர் அறிந்து இங்கே என்னை சேர்த்து கொள்ளும்படியாய் இந்த நாட்களிலே என்னுடைய குறைவுகளையும் பலகீனங்களையும் தேவ சமூகத்திலே கடிந்து கொண்டு பேசினார். நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். இங்கே என்னை தேவன் நாட்களிலே தகுதிப்படுத்தும்படியாய் என்னை மறுபடியும் அவர் சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஆடுகளில் ஒன்றாய் நாட்களிலே அவர் அரவணைக்கிறார். அதை நான் மேன்மையாக இங்கே நான் அதை எண்ணுகிறேன். ஆனாலும் என்னிடத்தில் பெருமையின் ஆவியை நான் எடுத்துக்கொள்ளாதபடி, மற்றவர்களை சிறுமையானவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதபடி, என்னை நானே நியாயம் தீர்த்து வாழக்கூடிய ஒரு மனுஷனாய் வருகிற நாட்களிலே வாழ்வதற்கு ஏதுவாய் தேவனை நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தருவே சரணம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் இன்றைக்கு காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு என்னை நானே மேன்மையாக எண்ணுகிறான். அந்த வாழ்விலே தான் மற்றவர்களை நான் நட்பமாக எண்ணக்கூடியான ஒரு சபிக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாக நான் நின்று விட முடியும் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே மற்றவர்களை குறித்தான காரியங்களிலே நான் மற்றவருடைய பலவீனங்களை பார்க்கும் பொழுது அங்கே அந்த மனுஷனை ஒரு அற்பமாய் எண்ணுகிறான். அந்த ஒரு மனுஷனாய் நிற்பேனாக இருந்தால் அங்கே தேவனுடைய பார்வையிலே நான் அங்கே ஒரு அற்பமான ஒரு மனுஷனாகத்தான் அங்கே நின்று விட முடியும் என்றான். அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எனக்கு தந்தான என்னை விசேஷித்தவனாய் வைத்து கொண்டிருக்கிறான யார் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த கொரிந்தியர் சபைக்கு கேள்வியை கேட்பதைப் போலவே இன்றைக்கு நான் ஒரு விசேஷித்தவனாய் தேவனுடைய பார்வையில் நிற்கிறேன் என்றால் அதற்கு முழுமையான காரணமும் அது தேவன் ஒருவராகவே அங்கே இருந்து விட முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்விலே நான் அங்கே மற்றவர்களை காணும் பொழுது அவருடைய பலவீனங்களை காணும் பொழுது அங்கே நான் அதை அசட்டை பண்ணுகிறதான அதை நான் அற்பமாக எண்ணுகிறான ஒரு மனுஷனாக நிற்பேனாக இருந்தால் இன்றைக்கு தேவனையே நான் அங்கே எவ்வாறு அதை தேவனை நான் நோக்கி பார்க்குறான ஒரு மனுஷனாக என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் என்னுடைய ஜீவியத்தில் அது இருந்து விட முடியும். தேவன் அற்புதமாய் பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சிறுவர் என்று சொல்லத்தக்கதுக்கு ஏதுவான அந்த விளைவுகள் மத்தியிலே அவர்கள் பசியாக இருக்கும்போது அவர்களை நான் அங்கே போஷிக்கத்தக்கதான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அந்நியராக நிற்கும்போது அவர்களோடு அங்கே அரவணைக்கிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்தை வாழும் பொழுது தேவன் அங்கே எவ்வளவாய் என்னிலே அன்பு கூறுகிறான தேவனாய் இருந்து விட முடியும். அப்பேற்பட்டான வாழ்வு அப்பேற்பட்டான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்தான ஒரு வாழ்வாக இருந்து விட முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியான காலை வேளையிலே கற்றுத்தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அங்கே ஆதிகாமத்திலே ஜாக்கோப்பை குறித்தான ஒரு காரியத்திலே அங்கே லேயாளை தேவன் அவர் அங்கே அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று சொல்லி அவருடைய கற்பத்தை அங்கே ஆசீர்வதித்தார். அதே போலவே அங்கே
அவருடைய மற்ற மனைவியை அங்கே அவள் அங்கே மலட்டு சுபாவம் உள்ளவளாய் அங்கே இருந்தாள். இதே போலவே தான் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் ஒரு மனுஷனை அற்பமாக எண்ணும் பொழுது அந்த மனுஷன் தேவனுடைய பார்வையிலே அங்கே கனமுள்ள ஒரு மனுஷனாக இருந்து விட முடியும். மாறாக நானே அங்கே தேவனுடைய பார்வையிலே ஒரு அற்பமான மனுஷனாய் மாறிவிட முடியும். இந்த வாழ்வு இவ்வளோ ஒரு ஆபத்தான வாழ்வு என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே கற்றுத்தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் பயந்திருக்கே வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு சிறுவர் என்று சொல்லத்தக்கதற்கு ஏதுவான ஒரு பலவீனமுள்ள ஒரு மனுஷனை அங்கே நான் இவ்வாறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன். இங்கே என்னை காட்டிலும் அவர்களை மேன்மையாக எண்ணுகிறான ஒரு மனுஷனை நிற்கிறேனா? அப்பேற்பட்டான வாழ்விலே என்னை நாளை தாழ்த்தி வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த தேவன் வருகிற நாட்கள் உதவி செய்வாராண்டு விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தருடைய வசனம் மயப்படுதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னுடைய ஜீவியத்திலே அங்கே நானும் முன்னேறும்படியாக உதவி செய்தது. இன்றைக்கு இந்த வாழ்க்கை என்னுடைய இந்த ஜீவியத்திலே, இந்த உலக ஜீவியத்திலே மிகவும் இங்கே முக்கியமானதொரு வார்த்தை இது. ஏனென்றால் என்னுடைய ஜீவிய நாட்கள் முழுவதிலும் இது தேவனுடைய சமூகத்திலே என்னை தொடர்ந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு இந்த அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு ஜீவியம் நிச்சயமாய் அது அங்கே என்னை புதைத்து விடக்கூடிய ஒரு ஜீவியம். இன்றைக்கு எல்லா மனிதனையும் நான் என்னை போன்று பார்க்கக்கூடிய ஒரு ஜீவியம் மட்டுமே இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நான் அவருடைய ஒளியிலே நிற்கக்கூடிய ஒரு ஜீவமாய் இன்றைய நாட்களிலே நான் கருதுகிறேன். ஆகவே தேவன் கூறிய போன்ற அகந்தையுள்ளவரை அங்கே தாழ்த்துகிறார், தாழ்மையுள்ளவரை உயர்த்துகிறார் என்றதை போன்று இந்த அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு ஜீவியம் அங்கே அகந்தைக்குரியதாகவே இந்த நாட்களிலே நான் எண்ணுகிறேன். அந்த அகந்தையான ஒரு ஜீவியம் எனக்குள்ளே இருந்து விடாதபடிக்கு எப்போதும் தாழ்மையுள்ள ஜீவியத்தை என்னுடைய ஜீவியத்திலே நான் அங்கே கடைப்பிடித்து வாழும்படிக்கு பரிசுத்த ஆவியான ஒரு நாட்கள் எனக்கு உதவிசான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிசாராக. தேவன் சபை விடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் சபையிலே வார்த்தை விடுத்தான தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வழியிலே ஒரு மனுஷனை அற்பமாய் எண்ணுகிறேன் சொல்லாவிட்டாலும் மனசுக்குள்ளே அவரை குறித்து எண்ணுகின்றான் அந்த வாழ்க்கையெல்லாம் அது வழியில் செல்வதற்கு சமனான அந்த வாழ்வைத்தான் தேவன் அந்த காலவழியை காண்பித்தார். என்னுடைய மீறுதல்களை என்னுடைய பாவங்களையும் தேவன் எவ்வளவாய் அது என்னை விட்டு நீக்கி இருக்கின்றார் என்பதை நான் உணராமல் இருக்கும் பொழுதே அந்த மற்றவர்களை குறித்து அற்பமாய் என்றான வாழ்க்கையை என்னிடத்தில் எழும்புகின்றான காரியங்களைத்தான் தேவன் இந்த காலவழியை என்னைக்கும் காண்பித்தான நிலைகள். நானும் தேவனிடத்தில் மனந்திரும்பினாய் இந்த காலவழியிலே தேவனிடத்தில் கேட்டானெல்லாம் என்னிடத்தில் காண்கின்றான் ஒவ்வொரு குறைவுகளையும் தேவரை நீ மன்னித்து இந்நாள் வரைக்கும் நீ வைத்திருக்கின்றேன். நான் என்னென்று அந்த இன்னொரு மனுஷனை நான் என்னிடத்தில் உள்ளத்தில் நான் அற்பமானருக்கு துணிகரம் கொள்வேன் என்பதில் தான் தேவன் இந்த காலவழியில் என்னை மனம் திரும்பத்தக்கான அந்த ஆவியை தந்தார். இன்னொரு காரியத்தை தேவன் கொடுத்து காண்பித்தார். எனக்குள்ளே நானே அற்பமாக அந்த வாழ்க்கையெல்லாம் அது தாழ்த்துகிறான் அந்த அற்பமான காரியமில்லை. தேவனுக்குள்ளாக வாழ்கின்றான் அந்த வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் அடைந்த நான் என்னென்று தேவனுக்குள்ளாக ஜெபம் பண்ணுவது, தேவனுக்குள்ளாக வாழ்வதுன்னு சொல்லி என்னை நானே அற்பமாகின்றான வாழ்க்கையிலே நானும் தேவனுக்கு ஒரு கணக்கு கொடுப்பவனாய் தான் நிற்க முடியும் என்பதைத்தான் நியாய தீர்ப்பிலே அந்த காரியத்திலும் எனக்குள்ளே தேவனுக்குள்ளாக வாழ்கின்றான வாழ்க்கையில் என்னை நானே அற்பமாக எண்ணி வாழ்கின்ற வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவழியை எனக்கும் உணர்வடைய முடிய செய்தார். நானும் தேவனுடைய அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றேன். வருகிற நாட்களிலும் தேவன் அற்பமாக அந்த வாழ்க்கையிலே என்னையும் பாதுகாத்து அவருடைய ரட்சிப்பின் பாதையை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறான். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே பாவிகளாயிருந்த எங்களை நீர் தேடி வந்தீர். குறைவுள்ளவர்களாயிருக்கிற எங்களுடைய வாழ்விலும் நீர் எங்களுக்கு நிறைவை கொடுக்கும்படிக்கு இன்றும் நீர் எங்களை பிரகாசிப்பிக்கின்ற தெய்வமாய் இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணினவர். நீர் எல்லோரையும் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். நம்முடைய ஒளி எல்லோரையும் பிரகாசிக்க முடியும். ஆண்டவரே, கட்டுப்போனதை நீர் ரட்சிக்க வந்தீர். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவரே நீர் குணமாக்க முடியும். எப்பேற்பட்ட பாவியினுடைய வாழ்வையும் நீர் மாற்ற முடியும். ஒருவரையும் ஆண்டவரே நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு பயந்து வாழ உதவி செய்தருளும். இந்த சிறியோரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணி ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியை தந்து நீர் எல்லோரையும் ரட்சித்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எல்லோரையும் ரட்சிக்க முடியும் என்கின்ற அந்த நிச்சயத்தோடும் அந்த ஆத்தும பாரத்தோடும் உங்களுடைய வாழ்விலே மிகுந்த கவனம் கொண்டு மிகுந்த ஜாக்கிரதை கொண்டு ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள ஒருவரையும்
அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவர்களும் உங்கள் நிறைவுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நிச்சயத்தோடு அவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்த கர்த்தர் அந்த ஆவியை இயேசுவே எங்களுக்கும் தந்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.